ஆக்டர் அதர்வா அவர்கள் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த இதய முரளி யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டான் பிக்சர்ஸ் அவங்க பண்ண எந்த ஒரு படமும் நல்லா இல்ல, தொடர்ந்து எல்லா படமும் ஃபிளாப்பு. பராசக்தி அப்படின்ற மாதிரி ஒரு படம் பண்ணாங்க, நித்திய சத்திரா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாச்சு. இட்லி கடை அப்படின்ற மாதிரி பண்ணாங்க, அந்த இட்லி கடையை மூடியே வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூடி வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து பண்ண திரைப்படம் தான் இந்த இதய முரளி. ஸோ இந்த படமும் அதே மாதிரிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் எதிர்பார்த்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்கலங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம வெளிவந்து படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் குட் திரைப்படம். ஆனா தேட்டரிகள் வசூலா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு இல்லை. பட் ஆனா விமர்சனமா பார்க்கும்போது பார்த்தவங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. ஸோ நீங்க இந்த இதய முரளி படத்தை பார்த்திருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் நம்ம தமன் அவருடைய மேஜிக் ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்ம தனுஷருடைய வாய்ஸ்ல அந்த வாமா 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 அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாடல் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த வாமா வாமா சாங்கோடைய அந்த ஏர்போர்ட்டோடைய வெர்ஷன் அது இன்னும் சூப்பரா இருக்கு. அதை வந்து நான் ப்ரோமோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு பெரிகொண்டு காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க நம்புறேன். ஓடிடியில் வெளிவந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க. தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி. இப்போதைக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி எக்ஸ்க்ளூசிவா இந்த இதய முரளி திரைப்படம் உங்களுக்காக நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு 5 லாங்குவேஜ்ல கொண்டு வராங்களாமா. ஸோ நீங்க இது வரைக்கும் இந்த இதய முரளி படத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னேன், இந்த வாரம் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல பாருங்க. ஆனா கண்டிப்பா ஃபேமிலியா பாக்குறதுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம், உங்களுக்கு பயங்கரமான என்டர்டைனர், ஒரு டைம் பாஸ் ஆன ஒரு திரைப்படம், ஃபன்னான ஒரு திரைப்படம். கண்டிப்பா இந்த படம் இதய முரளி இருக்கும், அதுல மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.